நீங்க ஆப்பிள், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் போன்ற ஸ்டாக்ஸ்ல டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இங்கே உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மூலியமாவே ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா அங்க உள்ள ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது 30 இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனா இருக்கு. லம்சமா பண்ணலாம் சில ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஐபியா பண்ணலாம். இதை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது ஒரு பேன் கார்டுக்கு அப் டு 1 லேக் வரைக்கும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்ட்ஸ்ல இருக்கு. 30 இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்கு. எதுல வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், லைக் லம்சமோ எஸ்ஐபியா எதுல சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனா இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோல இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் வைக்காம குளோபல் ஸ்டாக்ஸையும் வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோல 10 to 15% கூட நீங்க அலோகேட் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடி எஸ்ஐபி கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது ஃபியூ ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு எஸ்ஐபி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால உங்க எஸ்ஐபி ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிருக்கும் இந்த லாஸ்ட் 2 monthsல. சோ நீங்க ஆல்ரெடி இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னா என்ன ஃபண்ட் வச்சிருக்கீங்க அதுல எஸ்ஐபி கரெக்டா போயிட்டு இருக்கான்னு நீங்க ரீசெக் பண்ணி பாருங்க. இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் IMFன்னு சொல்லி எனக்கு DM பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த 30 ஃபண்ட்ஸோட எதுல லம்சம் பண்ண முடியும், எதுல எஸ்ஐபி பண்ண முடியும், எவ்வளவு லிமிடேஷன் இருக்குன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த இன்னும் டீடைலா இதை பத்தி வேணும்னா நான் கொடுத்திருக்க நம்பரை எங்களுக்கு கனெக்ட் பண்ணி நீங்க பேசலாம்.